அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி 2021 கிடைத்த பெரிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவறவிட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். துக்ளக் இதழின் 55வது ஆண்டு நிறைவு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பழ கருப்பையா சிறப்புரையாற்றினார். விழாவில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன என்றார். மேலும் அதிமுகவும் பாஜகவும் சேர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எல்லா கூட்டணியிலையும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது. எந்த கட்சியோட யார் இருப்பாங்கன்னு இனி சொல்லவே முடியாது. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும். அதே நேரத்தில் இதை எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி செய்ய போகிறோம் என தமக்கு புரியவில்லை என்றார். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை. எல்லா அரசியல் தலைவர்களோடும் நான் பேசியிருக்கேன். கையில 2021 எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன். அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நாங்க ஜெயிக்க மாட்டோம், நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. யார் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கும் குருமூர்த்தி பாராட்டு தெரிவித்தார். சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுறேன். இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை பத்திரிகை துறையில உடைச்சது சோப். இப்ப சீமான் அரசியல் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் அதிமுக மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.